அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து 15/4/2026 சித்திரை மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி இரவு 10:31 வரை திரையோதசி, பின் சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் மதியம் 3:22 வரை புரட்டாதி, பின் உத்திரட்டாதி. இன்றைய வார சூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:09, மறைவு 6:25. இன்றைய ராகு காலம் மதியம் 12:17 1:49. யமகண்டம் 7:41 9:13. இன்றைய குளிகை நேரம் காலை 10:45 12:17. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15. மாலை 4:25 5:25. இன்றைய கோச்சாரம் மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன். இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி. காலை 6:10 9:46 வரை ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 9:46 மதியம் 3:46 வரை ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். மதியம் 3:46 இரவு 9:46 வரை மகம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். இரவு 9:46 அதிகாலை 3:46 வரை மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகு சேர்க்கை இருப்பதால் திடீர் பணவரவு இருக்கும். ஆனால் நண்பர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. 2ஆம் திருமணம் பற்றிய எண்ணங்கள் தோன்றும். லாபம் சற்று குறைவாக இருக்கும். பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. மேசராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்திலிருந்து ராகுவுடன் சேர்த்து சந்திரன் பயணிப்பதால் வேலையில் அதிக பணிச்சுமை இருக்கும். ரகசியமான விஷயங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். இடமாற்றத்திற்கு வாய்ப்புண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழிலில் சற்று சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் பின் அது நிவர்த்தி அடையும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்த்து சந்திரன் பயணிப்பதால் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள். நீண்ட தூர பயணங்களில் உங்கள் உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். கோவில் திருப்பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் மன அழுத்தம் கூடும். தேவையற்ற பயம் செல்லும். வாகன பயணங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. நிதானமே பிரதானம் என்றிருக்கவும். மற்றும் மனம் இன்றி ஒருவித குழப்பத்துடன் இருப்பதால் தியானம் மற்றும் யோகா செய்வது சிறப்பு. கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று சந்திர பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கூட்டாளிகளிடம் வெளிப்படையாக எதையும் பேச வேண்டாம். புதிய நபர்களை உடனே நம்ப வேண்டாம். நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சற்று சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் பின் அது லாபமாக மாறும்.
சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரனுடன் சேர்த்து ராகு பயணிப்பதால் எதிரிகள் வீழ்த்துவீர்கள். ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். தாய்மொழி உறவினர்களுடன் சங்கடங்கள் வந்து போகும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உணவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனுடன் சேர்ந்து ராகு பயணிப்பதால் தேவையற்ற கவலைகள் வந்து செல்லலாம். பிள்ளைகளால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளில் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் எண்ணங்கள் தோன்றும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரனுடன் சேர்ந்து ராகு பயணிப்பதால் தாய்வழி உடல் நலனில் அக்கறை தேவை. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். மனதிற்கு பிடித்தமான மாற்றங்கள் வீட்டில் நிகழும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சறுக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் காய்கறி மற்றும் பழங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்று வந்து சிறு சிறு தடைகள் வந்தாலும் பின் வந்து அது லாபங்களாக மாற வாய்ப்புண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரஸ்தானத்தில் சந்திரனுடன் சேர்ந்து ராகு பயணிப்பதால் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். இளைய சகோதரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. தகவல் தொடர்புகளில் சில குழப்பங்கள் வந்து சரியாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பேச்சிலிருந்து கடுமை தவிர்க்கவும். குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம். கண்களில் சிறு உபாதைகள் வர வாய்ப்புண்டு. பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கும். மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இன்று வந்து தெளிவு பிறக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனீஸ்வர பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே ராகுவுடன் சேர்ந்து சந்திரன் பயணிப்பதால் அதிகப்படியான சிந்தனைகள் தோன்றும். முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் இருக்கும். தியானம் மற்றும் யோகா செய்வது மனதை அமைதிப்படுத்தும். இன்று வந்து கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதுடன் புதிய சிக்கல்கள் தோன்ற ஆரம்பிக்கும். கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து கருநீலம். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் வந்து 4. கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் சேர்ந்து ராகு பயணிப்பதால் தேவையற்ற செலவுகள் வரும். தூக்கமின்மை ஏற்படலாம். வெளிநாடு தொடர்புகள் முயற்சிகளில் அனுகூலமான செய்திகள் வரும். வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்று. நீண்ட தூர பயணங்கள் மூலம் இன்று வந்து மன உளைச்சல்கள் ஏற்படுவதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.